அனைவருக்குமே வணக்கம். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வந்து 12th கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா தென் 12th நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது என்னென்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். இந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ரிலேட்டட் ஏகப்பட்ட கரியர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமோடைய 5 கரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் ரிலேட்டட் என்னென்ன டிகிரிலாம் இருக்குது, என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். தென் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கரியர் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கரியர் ஆப்ஷன் இல்லைனா டிகிரி என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். தென் இந்த டிகிரி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து 3 வருஷம் டிகிரி. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஏ படித்தா அவ்வளோ நல்லா ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேபி அவங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனால் என்னைய பொறுத்த அளவுக்கு என்னன்னா இந்த பிஏல நீங்கள் சரியான சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த பிஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்குது. அதில் நீங்கள் சரியான சப்ஜெக்டை சூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கலாம். ஸோ என்னைய பொறுத்த அளவுக்கு என்னன்னா இந்த பிஏ இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நல்ல கரியர் ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த பிஏ இங்கிலீஷ் படித்ததுக்கப்புறம் நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் வேலை செய்யலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் இருக்குது, யூகே இருக்குது, ஆஸ்திரேலியா, நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸு. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரீஸில் நீங்கள் வேலை செய்யலாம். இல்லைனா நம்ம இந்தியாவுடைய மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு கூட நீங்கள் இது ரிலேட்டட் ஜாப்ஸில் வேலை செய்யலாம். தென் இந்த டிகிரியை யாரெல்லாம் வந்து பண்ணலாம்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்கு, இல்லைனா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த பிஏ இங்கிலீஷ் கோர்ஸ் டிகிரி வந்து பண்ணலாம். இப்போ இந்த டிகிரியில் எது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா கிளாசிக்கல் மற்றும் இப்போ இருக்கிற மாடர்ன் லிட்ரேச்சரு, அதுக்கப்புறமாக நிறைய தியோரிஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக எப்படி வந்து கிரியேட்டிவாக எழுதுறது, அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக இங்கிலீஷில் எப்படி வந்து பேசுறது, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக எப்படி வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறது, தென் எப்படி வந்து ஒரு நோவல் இல்லைனா ஆர்டிக்கல் எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக எப்படி வந்து ரீசர்ச்சில் பண்ணுறது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த டிகிரியில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எது மாதிரியான ரோல்ஸ்லாம் வேலை செய்ய முடியும்னா இப்போ நிறைய இடத்துல வந்து இங்கிலீஷ் பேசுகிற பர்சன் வந்து தேவைப்படுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இல்லைனா ஈவெண்ட் நடக்குது, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் லீக்லாம் நடக்குது. ஸோ அங்கே என்னன்னா அந்த இங்கிலீஷ் பேசுகிற பர்சன் வந்து தேவைப்படுது. அங்கே வந்து வேலை செய்ய முடியும். அந்த ஜேர்னலிசம் சைடு கூட போக முடியும். அங்கே வந்து அந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டராக வந்து வேலை செய்யலாம். நிறைய இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் கூட வேலை செய்ய முடியும். அப்படி இல்லைனா பிளாகிங் கூட பண்ணலாம், இல்லைனா கண்டென்ட் ரைட்டராக ஆகலாம், அப்படி இல்லைனா புக்கு இல்லைனா ஆர்டிக்கல் கூட பப்ளிஷ் பண்ணுற அந்த பப்ளிஷராக கூட ஆகலாம், இல்லைனா டீச்சிங் சைடு கூட போக முடியும். அப்படி இல்லைனா அந்த இன்டர்நேஷனல் பப்ளிக் ரிலேஷன் ரிலேட்டட் நிறைய ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கும், அங்கே கூட வேலை செய்ய முடியும். நெக்ஸ்ட் ரெண்டாவது கரியர் ஆப்ஷன் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். இது வந்து 3 வருஷம் டிகிரி. இந்த டிகிரி கோர்ஸில் எது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா மெயினாக வந்து ஜேர்னலிசம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து அந்த நியூஸ் கவரிங் பண்ணுறது, தென் அந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம், அதுக்கப்புறமாக அந்த பப்ளிக் ரிலேஷன் அதாவது என்னென்னா பப்ளிக்கிட்ட எப்படி போய் பேசுறது, பப்ளிக்கிட்ட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமாக எப்படி வந்து கேமரா முன்னாடி பேசுறது, ஒரு பர்சன் கிட்ட எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அட்வர்டைசிங்கு, தென் அந்த மீடியா ரிலேட்டட் விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கோர்ஸை யாரெல்லாம் வந்து பண்ணலாம்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜேர்னலிசமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா நியூஸ் ஆங்கராக ஆகணும், இல்லைனா கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், இல்லைனா அந்த பிஆர் ஏஜென்சிலாம் இருக்குது இல்லையா அதில் உங்களுக்கு வேலை செய்யணும்னா அப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து நல்லா இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எது மாதிரியான ரோல்ஸ்லாம் நீங்கள் வேலை செய்யலாம்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த பப்ளிக் ரிலேஷன் ரிலேட்டட் ஜாப்ஸில் வேலை செய்யலாம், இல்லைனா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக ஆகலாம், நியூஸ் ரிப்போர்ட்டராக வேலை செய்யலாம், இல்லைனா ஆங்கராக ஆகலாம், இல்லைனா சோஷியல் மீடியா மேனேஜராக வேலை செய்யலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸில் வந்து வேலை செய்யலாம். அதில் வந்து இந்த அட்வர்டைசிங் ரிலேட்டட் நிறைய ஜாப்ஸ் இருக்குது, அதில் வந்து வேலை செய்யலாம். தென் மீடியாலேயே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் நிறைய ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது, அங்கேயுமே வேலை செய்ய முடியும். நெக்ஸ்ட் மூணாவது கரியர் ஆப்ஷன் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இது வந்து 4 வருஷம் டிகிரி. இப்போ இந்த டிகிரியை யாரெல்லாம் வந்து பண்ணலாம்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இதை நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம், இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஹோட்டலை மேனேஜ் பண்ண பிடிக்கும்னா, அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே நிறைய இந்த ஈவெண்ட்டில் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுல, இல்லைனா உங்களுக்கு இந்த டூரிசமில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிகிரியில் எது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டல் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய 5 ஸ்டார் இல்லைனா 3 ஸ்டார் இல்லைனா நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹோட்டலில் நீங்கள் ஒரு மேனேஜராக வேலை செய்யும் போது எப்படி அந்த ஹோட்டலை வந்து மேனேஜ் பண்ணுறது, அந்த விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக
ஒரு ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டல் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதில் என்னன்னா எப்படி வந்து ஒரு ஹோட்டலை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி அதை வந்து ரன் பண்ணுறது, தென் அந்த ஹோட்டலை எப்படி மேனேஜ் பண்ணுறது அது வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தென் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதில் என்னன்னா நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அது வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தென் ஹவுஸ் கீப்பிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால அந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அதுவுமே சொல்லிக் கொடுப்பாங்க. தென் ஃபுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அது சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுவுமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தென் டூரிசம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோர்ஸில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்ததாக இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எது மாதிரியான ரோல்ஸ்லாம் வேலை செய்யலாம்னா, இப்போ நீங்கள் நிறைய ஹோட்டலில் வந்து ஹோட்டல் மேனேஜராக வேலை செய்யலாம், இல்லைனா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் உடைய மேனேஜராக வேலை செய்யலாம். தென் ஹோட்டல்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜராக வேலை செய்யலாம், இல்லைனா ஜென்ரல் மேனேஜராக வேலை செய்யலாம், இல்லைனா ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜராக வேலை செய்யலாம். தென் ஹோட்டல்லேயே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதனால ஈவெண்ட் மேனேஜராக வேலை செய்யலாம். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஜாப் ரோல்ஸ்லாம் வேலை செய்யலாம். நெக்ஸ்ட் 4வது கரியர் ஆப்ஷன் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து 3 வருஷம் டிகிரி. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நிறைய இந்த பிரைவேட் கம்பெனிஸ் இல்லைன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் போயிட்டு நிறைய இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்லாம் வேலை செய்யணும்னா அப்போ உங்களுக்கு இந்த டிகிரி வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த டிகிரியில் எது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா மெயினாக அந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா எப்படி வந்து ஒரு கம்பெனியோடைய பிஸ்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது, தென் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது, மெயினாக அந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. தென் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் வேணும்னா MBA கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எது மாதிரியான ஜாப் ரோல்ஸில் வேலை செய்யலாம்னா ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய AMC கம்பெனியில் அவங்க வந்து அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அது ரிலேட்டட் ஏதோ ஒரு ஜாப் ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது ரிலேட்டட் எது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஜாப் ரோல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இது மாதிரியான நிறைய ரோல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமாக ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சப்ளை செயின் மேனேஜரு, ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜரு இது மாதிரியான நிறைய ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. தென் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட், மார்க்கெட்டிங் மேனேஜரு இது மாதிரியான நிறைய ரோல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமாக சேல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த சேல்ஸ் மேனேஜரு, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்கப்புறமாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்னன்னா ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஜாப் ரோல் கூட இருக்கு. இல்லைனா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்டா இல்லைனா மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டா நீங்கள் ஆகலாம். ஸோ அதனால இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கு. அதில் நீங்கள் வேலை செய்யலாம். தென் இதில் என்னன்னா உங்களுக்கு மெயினாக வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா சொந்தமாக உங்களுடைய பிஸ்னஸ் கூட நீங்கள் தொடங்க முடியும். அடுத்ததாக 5வது கரியர் ஆப்ஷன் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இது வந்து என்னன்னா 4 வருஷம் டிகிரி. இந்த டிகிரி கோர்ஸில் எது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸில் எப்படி பண்ணுறது, அதாவது என்னென்னா எப்படி அந்த பெயிண்டிங்ஸில் வரைகிறது, தென் அந்த ஸ்கல்ப்சர் பற்றி அதாவது என்னென்னா நிறைய அந்த சிலைகள் பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. தென் அனிமேஷனு எப்படி வந்து ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணுறது, தென் அந்த கிராஃபிக் டிசைன் பற்றி அந்த ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர் அதை பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. தென் ஆர்ட்டோடைய ஹிஸ்ட்ரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் இருக்குது, அதோடைய ஹிஸ்ட்ரி பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. தென் அந்த விஷுவல் கம்யூனிகேஷனு இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த டிகிரியில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு அந்த பெயிண்டிங்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த பெயிண்டிங்கில் வரையறல இல்லைனா அந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுல, கிராஃபிக் டிசைனிங்கில், நிறையா அந்த ஆர்ட் பற்றிலாம் படிக்கிறதுல அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு இந்த டிகிரி வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிகிரி பற்றி கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எது மாதிரியான ஜாப் ரோல்ஸில் வேலை செய்யலாம்னா ஒன்று நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக வேலை செய்யலாம். அதாவது என்னென்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் செய்வாங்க, அங்கே நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக வேலை செய்யலாம். இல்லைனா நிறைய அந்த சிலைகள்லாம் செய்வாங்க, அந்த ஸ்கல்ப்சர் அங்கே நீங்கள் வேலை செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக கூட வேலை செய்யலாம், அந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி தரலாம். இல்லைனா நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டராக வேலை செய்யலாம், இல்லைனா அனிமேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம், அதில் நீங்கள் அனிமேட்டராக வேலை செய்யலாம். இல்லைனா நிறைய அந்த மீடியா சைடில் அதாவது என்னென்னா அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறமாக அந்த ஆட்லாம் வந்து ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து தேவைப்படுது, அங்கே நீங்கள் வேலை செய்யலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக வேலை செய்யலாம். இல்லைனா இந்த டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆர்ட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. நீங்கள் ஒரு ஆர்ட் டீச்சராக கூட ஆகலாம். சப்போஸ் நீங்கள் 12th ஆர்ட் ஸ்ட்ரீம் எடுத்துருந்தீங்கன்னா அது ரிலேட்டட் நான் உங்ககிட்ட 5 கரியர் ஆப்ஷன் பற்றி சொல்லியிருக்கேன். தென்
சப்போஸ் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னா அதில் ஆர்ட்ஸ் டீமோடைய இன்னும் வேறு என்னென்ன கரியர் ஆப்ஷன்லாம் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு SBIயோடைய எஜுகேஷன் லோன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.